கார்த்திக் உள்ளே போய் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணி வந்துட்டு எல்லா நகையும் வந்து எடுத்து காமிக்கிறாங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டியும் எல்லா நகையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்துட்டு முன்னாடி போகிறேன்னு சொல்லி கார்த்திக் வந்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்துட்டு வெளியே பாதையிலோடு வராங்க. வந்ததுக்கப்புறமே வந்துட்டு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லை நம்ம கார் தான் வந்து இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அப்போயே இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்கக்கிட்ட கொஞ்சம் சின்னதாக வாக்குவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. என் பேரங்க எழுத்து போட்டதால் நான் வந்துட்டு எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்பி போயிடறாங்க. உடனே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திரா வந்துட்டு வெளியே கோவமாக கூப்பிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. இங்கே பாரு, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. ஏற்கனவே வந்துட்டு மாப்பிள்ளை உனக்கு பிடிக்காததுனால வார்த்தையிலையும் மட்டும்தான் வந்துட்டு வெறுப்பை காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அவரை சந்தேகப்பட்டு ஒரு டைம் வந்துட்டு சென்னை கூப்பிட்டு வந்தேன். இப்போ வந்து மறுபடியும் வந்துட்டு இங்கே கூப்பிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, நீ வந்துட்டு அவனை வந்து சாதாரணமாக நினைக்காத. அவன் வந்துட்டு இந்த காரை பக்கப்புறம் பண்ணாலும் அப்போ கூட வந்து சைன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நாம் வந்துட்டு கேபினுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளை வந்து நம்ம கூட தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது எப்படி போக முடியும்? இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரொம்ப கோவமாக போயிடறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அங்கே வராங்க. என்னங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படியாச்சும் என்னை பற்றி ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு துடிக்கிறீங்க. இதெல்லாம் விடுங்க. என்னால் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் ஏறிடுறீங்க. ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படி என்கிட்ட வந்துட்டு மோதாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன என்ன ஜெயிச்சுட்டு தான் இருமாப்பில் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க. அச்சோ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ தானே வந்துட்டு கையெழுத்து போட்டல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கண்டுபிடிச்சிட்டிங்களே பரவாயில்லையே, இதை இப்படியாச்சும் ப்ரூஃப் பண்ண தோணுதில்ல, பண்ணுங்க பார்க்குறேன், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் என்ன இப்படி நியூஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்துட்டு நவீன் போயிட்டு துர்காட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீ தான் என் முன்னாடி வராதுன்னு சொல்கிறல, அப்புறம் ஏன் வந்த, நீ ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நான் வந்துட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொலுசு எடுத்து வந்துட்டு கோல்டு கொலுசு எடுத்து கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன், இது இங்கே தான் இருக்குது, எத்தனை நாள் ஆனாலும் அப்படின்னு சொல்லி துர்கா சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம சந்திரா வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த துர்கா வந்துட்டு அன்றைக்கி சொன்னது உண்மை தானா, யார் இந்த நவீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. மொபைலில் வந்துட்டு டேட்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன உன் பையன் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு டிரைவராக வேலை பார்த்துட்டு எங்கள் வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகன் ஆகலான்னு பார்க்குறானா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. ஆமாம், அப்போ தானே பெரிய வசதியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என் பையனே வந்துட்டு பெரிய பணக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களும் வந்து அட்ரஸ் சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா அம்மாவும் வந்ததுமே வந்துட்டு இவங்க தான் நவீனோட அப்பா அம்மாவாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திரா பார்த்துட்டு உடனே டிரைவருங்க பாருங்க, இல்லை தண்ணிக்கு வந்துருக்குது, இதை வந்துட்டு தொடச்சிரு அப்படிங்கிறாங்க. சரி சொல்லிட்டு நவீன் தொடச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு டே நவீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நவீன் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லி கேட்கும்போது, அப்பா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன சொல்ல பேசுவாங்க, நீ இங்கே வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கும்போது, யார் நீங்கள், என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சிட்டு வராங்க. நான் இவரோட அப்பா, என் பையன் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பையன் வந்துட்டு யாராக இருந்தால் எங்களுக்கு இங்கே டிரைவர் வேலை பார்க்குறான், அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த வேலை சொல்கிறோம், அவன் தொடக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் வந்துட்டு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என் பையன் யாருன்னு தெரியுமா, எங்களுக்கு வந்துட்டு சொந்தமாக மால் இருக்குது, தேட்டர் இருக்குது, கல்யாண மண்டபம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனுக்கே வந்துட்டு நிறைய 4-5 பேர் டிரைவர் வேலை பார்ப்பாங்க, நீங்கள் என்னென்னா அவனை வேலை வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நவீன் அவங்க சொல்கிறதுல உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நவீன்கிட்ட வந்து சாப்பிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, இவன் வந்துட்டு நம்ம துர்காவை வந்துட்டு லவ் பண்ணுறான், அதனால தான் இங்கே வந்து டிரைவர் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன் நீ சொல்லு உண்மையாக சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இவங்க தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்கிறாங்க. துர்கா நான் லவ் பண்ணேன், அதுக்காக இங்கே வந்து சொல்லுவோம். அப்போ வந்துட்டு நீ வந்து துர்காவை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு நேரடியாக எங்கிட்ட வந்து ஒரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பொண்ணு கேட்டிருக்கலாம், நானே கொடுத்துருப்பேன். ஆனால் நீ எங்கிட்ட வந்துட்டு போய் சொல்லிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட நவீன், இனிமேல் இங்கே இருக்க உனக்கு தகுதி இல்லை, நீங்கள் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. மேடம் நான் சொல்கிறத கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம நவீன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இது போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னடா அந்த மாட்டை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு
சாமி டீச்சர் உள்ளே போயிடறாங்க. இந்த பக்கத்தில் ஏன்பா நீங்கள் போங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, நான் வந்துட்டு அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், அவளை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், நான் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நவீன் சொல்கிறாங்க. இங்கே பாருடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் அமைச்சராக இருக்கான், அவன் பொண்ணை கொடுக்க ரெடியாக இருக்கான், நீ வந்துட்டு அவளை கட்டிக்கிட்டு லைஃப் செட்டில் பண்ண பாரு, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை எனக்கு துர்கா தான் வேணும், சரி வாங்க காரில் போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் போகிறாங்க. இந்த பக்கத்தில் துர்கா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரொம்பவே டல்லாக இருக்கிறாங்க. நவீன் நினச்சிட்டு இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்க. தேங்க்யூ.